Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம டெய்லி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் போட்டுட்டோம். எக்ஸாம்க்குள்ளே வந்து என்ன பண்ணிடுவோம், டெய்லி 10 நிமிஷம் அப்படிங்கும்போது எக்ஸாம்க்குள்ளே உங்களால் ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கவர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா எப்படி கொஷின்ஸ் வரும்னே ஐடியா தெரியாது, அதை வச்சு ஈஸியாக படிக்கவும் முடியாது. இன்னொன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை படிச்சு முடிச்சு லாஸ்ட்டில் படிக்கலாம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரைக்குமே படிச்சுட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? ஏதோ ஒன்று மறந்த மாதிரியே தான் இருக்கும், திருப்பி படிச்சுட்டே தான் இருப்போம். அப்போ இதை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடும். ஸோ டெய்லி 10 நிமிஷம் ஒதுக்குங்க, தாராளமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு போதுமானது. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து ஹிஸ்ட்ரி போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். இதுக்குரிய ஆப்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுமே காமிக்கிறேன். தமிழில் ரீட் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? பேராசிரியர் டெண்டுல்கர் வரையறைப்படி ஒரு மனிதன் ஏழை என்று அவனுடைய மாத வருமானம் கிராமத்தில் டேஸ்க்கு குறைவாகவும் நகரத்தில் டேஸ்க்கு குறைவாகவும் இருந்தால் மட்டுமே குறிப்பிடப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து டெண்டுல்கர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2004-2005 ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மனுஷன் வந்து கிராமத்தில் 446.68 பைசாக்கு கம்மியாகவும் நகரத்தில் 578.8 பைசாக்கு கம்மியாகவும் யார் சம்பாதிக்கிறாங்களோ ஓகேங்களா. இந்த பாயிண்ட் 68ன்றது பைசா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரூபாய். ஓகேங்களா? அப்போ 446 ரூபாய்க்கு கீழே யார் சம்பாதிக்கிறாங்க கிராமத்திலையோ அவன் ஏழை, மற்றும் 578க்கு கீழே யார் சம்பாதிக்கிறாவோ அவன் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு அப்படின்னா பேராசிரியர் டெண்டுல்கர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இப்போ இருக்கக்கூடியது மாதிரி கேட்பாங்க. ஆனால் இது வந்து 2004-2005 கூற்றுப்படி இருக்குது. ஆனால் ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் வரும் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. ஓகேங்களா? எது வேணாலும் கேட்கலாம், நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1969. எம்ஆர்டிபி சட்டம் ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேரக்ட் கொஷின் இது. ஓகேங்களா? அப்படியே எக்கனாமிக்ஸ் புக்கில் டேரெக்டாகவே எம்ஆர்டிபி சட்டம்னே இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இங்கிலீஷில் வந்து எம்ஆர்டிபி சட்டம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது 1969 தான் நம்மளுடைய தமிழ்நாடானது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த நாளில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இது வந்து நீங்கள் தமிழில் வந்து சர்வாதீன மற்றும் வணிக நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம்னு படிக்கும்போதே வந்து எம்ஆர்டிபி சட்டம்னு படிங்க, ஏன்னா எம்ஆர்டிபி சட்டம்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 ஆண்டு திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு அதோடைய பகுதிகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சைடில் எழுதி வச்சிருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? பாருங்கள், மொத்தம் வந்து நம்மளோட நாட்டை பொறுத்த வரைக்கும் 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்குது. அந்த 12 5ஆண்டு திட்டங்களுமே ரொம்ப முக்கியம். 12வது 5ஆண்டு திட்டமானது முழுமையாக செயல்படுத்தப்படலை. ஓகேங்களா? சரி, அதை பார்க்கலாம். முதல் 5ஆண்டு திட்டமானது 51லேருந்து 56, 2ஆம் 5ஆண்டு திட்டம் 56லேருந்து 61, 3ஆம் 5ஆண்டு திட்டம் 61லேருந்து 66. அடுத்து ஒரு 3 ஆண்டுகள் வந்து கேப் விட்டுருவாங்க. கேப் விட்டதுக்கப்புறம் 69லேருந்து 74, அடுத்து 74லேருந்து 79, அதுக்கடுத்து வந்து சுழல் திட்டம்ன்றது 78 கொண்டு வருவாங்க. ஸோ வந்து ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு அடுத்து 80 ஸ்டார்ட் ஆகும். 80லேருந்து 85, அடுத்து 85லேருந்து 90 முடிஞ்சோன்னா அதே மாதிரி ஒரு 2 வருடங்கள் வந்து கேப் இருக்கும். ஓகேங்களா? புதிய பொருளாதார கொள்கைன்றது 1991 கொண்டு வரனால ஒரு வருஷம் கேப் இருக்கும். அடுத்து 92 வரும். ஓகேங்களா? 92 to 97, அடுத்து 1997லேருந்து 2002 வரைக்கும், 2002லேருந்து 2007, 2007லேருந்து 2012, 2012லேருந்து 2017, 17 வரைக்கும் போட்டிருப்பாங்க. ஆனால் 14 என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 14ன்றது 15 வரைக்கும் இருக்கும், 15லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து தான் நித்தி ஆயோக் அப்படின்ற ஒன்றை கொண்டு வருவாங்க. இது நம்ம கிளாஸ் பார்க்கும்போது தெளிவாக பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்து தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதுக்குரியதை மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி 9வதுக்கு மேலே கேட்டாங்கனாலே நீங்கள் கீழே இருந்து போயிருங்க. 12வது 5ஆண்டு திட்டம்னு எப்போ சொன்னேன், நமக்கு 12லேருந்து 17 வரைக்கும், ஏன்னா 15லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ கீழே வந்து போயிருங்க. அப்போ வந்து எத்தனாவதுக்கு, 4வதுக்கு 3வது மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, முடிஞ்சு. அடுத்து 11வது, அப்போ 12க்கு முன்னாடி தான் இருக்கணும். 12 எங்கே முடியுது, இங்கே முடியுது. அப்போ 7 to 12, அப்போ எத்தனாவது மேட்ச் பண்ணியிருக்கோம், 2, அவ்வளோதான். அடுத்து 10வதுன்றது 2007. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 7ன்னு முடியுதுன்னா இங்கே 7ன்னு முடியணும், ஸ்டார்ட் ஆகுதுன்னா. ஓகேங்களா? அப்போ வந்து 1ன்னு வரும். அடுத்து ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் மேட்ச் பண்ணவே இல்லை, அப்போ 4வது, அப்போ 4, 1, 2, 3ன்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், சம உரிமை ஆவணம் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சம உரிமை ஆவணம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, ஆவணம் அப்படின்றது வந்து பதியப்படாமல் ஈடாக மாற்றத்திற்கு வைக்கும்போது, ஓகேங்களா, அது வந்து ஆவணம்ன்றது பதியப்படாமல் அதுக்கு ஈடாக வந்து மாற்றத்துக்கு வைக்கும்போது தான் அது சம உரிமை ஆவணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 100 நாள் வேலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 100 நாள் வேலையானது எப்போது வந்து கரெக்டாக ஆக்ட் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2005. ஓகேங்களா? இதை பற்றி நம்மளுக்கு இதில் வந்து லெசன்ஸில் வந்து இருக்குது டேரக்ட் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, எந்த சமுதாயத்திலும் வறுமை ஒரு முக்கிய சுட்டிக்காட்டி என்று குறிப்பிடுவது எது அப்படின்னா பொருளாதார பின்னடைவு. அதாவது வறுமை அப்படின்றது மெயினாக வந்து எதுக்கான காரணமாக அமையும்னா பொருளாதார பின்னடைவுக்கு காரணமாக தான் அமையும். அதுதான் ஒரு முக்கிய சுட்டிக்காட்டியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு,
1951 மக்கள் தொகை பெருக்க வீதம் அப்படின்றது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தம் வந்து 3 இருக்கும். ஓகேங்களா, பெரும் பிரிவினை ஆண்டுன்னு ஒன்று இருக்குது, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு ஒன்று இருக்குது, சிறு பிளவு ஆண்டு. சிறு பிளவு ஆண்டுன்றதை பொறுத்த வரைக்கும் 1951 அப்படின்றத சொல்கிறோம். 1951 அப்படின்றத சொல்கிறோம். பெரும் பிரிவினை ஆண்டை பொறுத்த வரைக்கும் 1921 அப்படின்றத சொல்லுவோம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறோன்னா 61 சொல்லுவோம். ஓகேங்களா, 1961. இந்த 3லேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா, ஸோ வந்து இது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11th புக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸில் 7th லெசன் இந்திய பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து இந்த கண்டென்ட் ஆனது இருக்குது. இது வந்து ரிப்பீட்டடான இயர் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஜன்தன் திட்டத்துடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றத ஜன்தன் திட்டத்துடைய முக்கியமான குறிக்கோள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். ஓகேங்களா, இப்போ என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பொருளாதாரம் சம்மந்தமாக அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா நுகர்வோரின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னாலே 1986 அப்படின்றது உங்களுக்கு மெயினாக ஞாபகத்துக்கு வந்துடணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 2019 அதெல்லாம் வந்து தனி. 1986 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது நுகர்வோருடைய பாதுகாப்பு சட்டம்ன்றது நுகர்வோருடைய மகா சாசனம், கன்சியூமர்ஸ் மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய கல்வி முறை அடிப்படையில் எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 6 நிலைகள். இது என்னென்ன நிலைகள், அது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து லெசன்ஸ் நடத்தும் போது இன்னும் ப்ரீஃபாகவே பார்ப்போம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படாது. டக்கு ரீட் பண்ணிட்டே போனால் தான் நிறைய வந்து இப்படி தான் கற்றுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக தான் அடுத்தடுத்து போகிறோம். ஓகேங்களா, ஓகே வாங்க பார்க்கலாம். இந்திய கல்வி முறையானது 6 நிலைகள் கொண்டிருக்கு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நடைமுறைக்கு வந்தது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1 ஜூலை 2017. ஓகேங்களா, பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 29 மார்ச். ஓகேங்களா, ஸோ அந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா அதுவும் கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஆப்ஷன்ஸில் கொடுத்தாதானே நம்ம குழப்பம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேம் இன்ட்டு எஃபெக்ட். ஓகேங்களா, அதாவது நடைமுறைக்கு வந்தது ஏற்ப பாராளுமன்றத்தில் ஏற்கப்பட்டது எப்போன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் வேறு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பு சரத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா 269. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசினால் விதிக்கப்பட்டு நம்மளுக்கு மாநில அரசுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ மத்திய அரசுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆற்றுல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நமக்கு கொடுக்கணும். அப்போ 6ன்னு வரணும். ஓகேங்களா, அப்போ சென்ட்ரல் 6ன்னு வரும். அப்போ இங்கே 269 அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் 6ன்றது ஒரு சின்ன க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா மேம் 268க்கும் 6 வரும்ல, மற்றதுக்கும் வரும்ல, கண்டிப்பாக வரும். சின்னது. ஓகேங்களா, மற்றது குழப்பாமல் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனில் ஒன்றுன்னு கெஸ் பண்ண முடியல அதுக்காக. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நித்தி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா திட்டக்குழுவானது 1950 அமைக்கப்பட்டது நேரு தலைமையில். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி 1938 ஆண்டு பார்த்தோன்னா நேரு மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட உதவினால் தேசிய திட்டக்குழு அப்படின்ற ஒன்றா வந்து அமைக்கிறதா இருந்தாங்க. அதுக்கு 1939 2ஆம் உலகப் போர் நடந்தனால அதை அவங்களால செயல்படுத்த முடியாது. 1950 பிரதமர் ஆனோடனே நேரு அவர்கள் வந்து இந்த திட்டக்குழுவானதை அமைப்பாங்க. அந்த திட்டக்குழு தான் வந்து 5 ஆண்டு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தும். இதை தான் வந்து 2015 இந்த திட்டக்குழு வேணான்னு சொல்லிட்டு நித்தி ஆயோகம் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள். புறா வரைவு வந்து வலியுறுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இதுவும் நம்மளுக்கு புக்கில் டேரக்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இது இன்டேரக்ட் கொஸ்டின்லாம் கிடையாது. நம்ம புக்கை ஒன் டைம் ரீட் பண்ணும்போதே வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ புறா அப்படின்ற வரைவை வந்து வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம். நெக்ஸ்ட்டு நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் எப்போ வந்து இயற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1961 62ஆம் ஆண்டுக்குள்ளே. ஓகேங்களா, ஸோ இந்த டைமில் நம்மளுடைய சிஎம்ஐ யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா காமராஜர் இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட்டு கேட்பாங்க. நில உச்சவரம்பு சட்டம் வந்து எல்லா மாநிலங்களும் இயற்றப்பட்ட போது தமிழ்நாடுடைய சிஎம்ஐ யார் இருந்தாங்க. இந்த மாதிரி இப்போ கேட்ட கொஸ்டினே தான் கேட்பாங்க அடுத்த டைமும். ஆனால் இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ அது சார் நம்ம என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ 54 இவர் வந்திருப்பார் காமராஜர் அவர்கள். 63 வரைக்கும் 9 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பார். இவர் எத்தனை வருஷம் வந்து சிஎம்ஐ இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் உனக்கு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா மேட்ச். ஒரு நிமிஷம் இருங்க, மேலே கதை சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்க்க போகிறது மேட்ச். இது என்ன அப்படின்னா கேட்டு, WTO, ADB, அடுத்து IBRD இதெல்லாம் வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட் அப்படின்றது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1948ஆம் ஆண்டு. 1948ஆம் ஆண்டுன்றது இப்போ ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து 1948 பார்க்கும்போதே வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணிடணும் ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்துடும். இது இந்த டைம்லேயே வந்து 1948ன்றது 2ஆவதாக பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே
ஓகேங்களா? ஓகே. தொடர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IUCN பார்ப்போம்ல. IUCN சொல்லிட்டு ஒரு அமைப்பு. இதுவும் வந்து 1948 தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் வந்து நமக்கு நிறுவியிருப்பாங்க. ஓகே. அடுத்து பார்க்கலாம். WTO. WTO பொறுத்த வரைக்கும் அது எப்போ நிறுவியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 1995. ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா முதல்ல வந்து வேறு ஏதாவது இருந்து அதை வந்து 1995 இந்த WTOவை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன எல்லாமே வந்து நம்ம லெசன்ஸில் பார்த்துருந்தோம். மேலோடமாக வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 95 வரைக்கும் ஏன் நிறுவலை அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல அதுக்காக. ஓகே. அடுத்து ஆசிய வளர்ச்சி வங்கி. ஓகேங்களா? அதான் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து எப்போ அப்படின்னா 1966ஆம் ஆண்டு. ஓகேங்களா? 66லேருந்து 69 வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த 65 வந்து பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும். பாகிஸ்தான் வார் நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கும். ஸோ வந்து அதனால தான் அடுத்து வளர்ச்சி வேணுன்றதுக்காக நிறுவனாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா மறக்காது. அடுத்தது மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி எப்போ IBRDன்றது எப்போ அப்படின்னா 1945ஆம் ஆண்டானது நிறுவப்பட்டிருக்கு. எது அப்படின்னா IBRD. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக எந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா நரசிம்மா குழு. ஓகேங்களா? நரசிம்மா குழுன்றதை விட நரசிம்ம ராவ் கமிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர்லாம் இருக்கும். நரசிம்மன் கமிட்டி இந்த கமிட்டி. ஓகேங்களா? ஸோ எல்லா கமிட்டியுமே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ பொதுத்துறை வங்கிகளோட லாபகரம் அப்படின்றத மதிப்பீடு செய்வதற்காக தான் அமைக்கப்பட்டது இந்த நரசிம்மன் கமிட்டி. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். இது என்னென்னா பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பார்க்கலாம். பணக்கொள்கையை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நமக்கு வெளியிடும். 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு மைய வங்கி வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் போட்டு 35 RBI ஆனது அமைக்கப்பட்டது. அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது காப்பீடு. காப்பீடுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா IRDAன்றது தான் வந்து இன்சூரன்ஸ் சார்ந்து எல்லாமே வந்து வரும். அடுத்தது நிதி கொள்கை. நிதி கொள்கைனா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து மத்திய அரசாங்கம் தான் மேற்கொள்ளும். ஓகேங்களா? அடுத்தது பங்குச்சந்தை. பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் SE BI. ஓகேங்களா? இது வந்து பங்குச்சந்தை சார்ந்தது. அப்போ எது வந்து எதுக்கு சார்ந்ததோ அதை ஃபுல்லாக மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேசத்தில் காணப்படும் முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசம்ன்றது நம்மளுடைய சென்ட்ரலில் இருக்கும். ஸோ சென்ட்ரல் இப்போ இந்தியா இப்படி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? மேப்பில் பார்த்தோன்னா மத்திய பிரதேசத்தில் மெயினாக வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா வேலை வாய்ப்பு இருக்காது. விவசாய பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இங்கிலீஷில் பாருங்கள். மேஜர் இஷ்யூ ஆன் மத்திய பிரதேஷ் என்னென்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் தான் வந்து பெரிய ப்ராப்ளமாக மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் இதான் பிரச்சனை இல்லையா? ஓகே, வாங்க பார்க்கலாம். அடுத்தது நீல புரட்சின்றது எந்த நோக்கத்துக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீல புரட்சின்றது வந்து மீனவர் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்களோட பொருளாதார வளர்ச்சிக்காக மேற்படுத்தப்பட்டதான். ஓகேங்களா? இந்த நீல புரட்சினா என்ன, தங்க புரட்சினா என்ன, அடுத்து வந்து வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நீல புரட்சியிலே இந்த இது இல்லாமல் ஓகேங்களா வேறு இதுக்கு ஓகேங்களா இப்போ சணல் புரட்சி அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க. இப்போ தங்க நூலிலை புரட்சி, வெள்ளி புரட்சி, ஓகேங்களா வெண்மை புரட்சி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து வானவில் புரட்சின்ற டாப்பிக்கில் நமக்கு எக்கனாமிக்ஸில் இருக்குது. அதை நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம். அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா? இதே பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மீனவர் வந்து மீன் பிடிக்க போகும்போது அப்படி கடல் தண்ணியில் ப்ளூவாக இருக்கும். அப்போ ப்ளூனா ப்ளூ புரட்சி, அவ்வளோதான் நீல புரட்சி. அடுத்தது இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கீழே கொடுக்கல, மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணுங்கள். எந்த வருடம் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சிலின் உணவு சிறப்பு குழு ஓர் மாதிரி இந்திய ஆணுக்கும் பெண்ணிற்கும் தேவைப்படும் கலோரி அளவுகளை வந்து கணக்கீடு தந்துள்ளது? அதாவது வந்து எந்த வருஷம் வந்து ஒரு ஆண்னா இவ்வளோ கலோரி வேணுங்க, பெண்ணுனா இவ்வளோ கலோரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவு சிறப்பு குழுவானது வந்து ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1968ஆம் ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ICMRன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. இங்கிலீஷில் அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது இது என்னென்னு பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எவை தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எதுவுமே தவறு இல்லை அப்படின்றத ஆன்சர். ஏன்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே சரி. பாருங்கள். அங்காட விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. உள்நாட்டு உற்பத்தின்னு என்ன சொல்லுவோம்? GDPன்னு சொல்லுவோம். ஸோ GDPயை பொறுத்த வரைக்கும் காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் மறைமுக வரி. அதாவது அங்காடி விலை அப்படின்னு வந்துட்டால் அதுக்கு காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது GDP. அது இல்லாமல் வந்து டேக்ஸ் விதிக்கிறது எல்லாமே வரும். ஓகேங்களா? மறைமுக டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே அங்காடி விலைக்கு வரும். அடுத்தது காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி. இதை பொறுத்த வரைக்கும் இங்கே காரணி விலைன்னு வந்தால் இங்கே அங்காடி விலைன்னு வரணும், இங்கே அங்காடி விலைன்னு வந்தால் இங்கே காரணி விலைன்னு வரணும். ஓகேங்களா? இது மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அடுத்ததுக்குலாம் அங்காடி விலைன்னு வரும். பார்க்கலாம். காரணி விலையில் நிகர நாட்டு உற்பத்தின்னு வந்தால் அதே நிகர நாட்டு உற்பத்தி தான் இங்கே வரும். இங்கே மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்திருக்கு, அதே மாதிரி தான் இங்கே மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதில் என்ன அப்படின்னா இங்கே காரணி விலைன்னு வந்தால் மைனஸ் பண்ணிடணும், இங்கே அங்காடி விலைன்னு வந்தனால தான் நம்ம என்ன பண்ணோம் மேலே ப்ளஸ் பண்ணோம். ஓகேங்களா? காரணி விலைன்னு வந்தால் இங்கே மைனஸ் பண்ணிடணும். ஓகே, பார்க்கலாம். ஓகே. காரணி விலைனா மைனஸ் பண்ணிடுவோமா? அப்போ அங்காடி விலையில் நிகர நாட்டு உற்பத்தி மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸாக மைனஸ் பண்ணிடுவோம். அங்கே வந்து ப்ளஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அங்காடி விலைன்னு கேட்டிருந்தாங்க அதனால். அடுத்தது அங்காடி விலையில் மொத்த நாட்டு உற்பத்தி கேட்டிருக்காங்க. மொத்த நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் வந்து அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அது இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிகர வருமானம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது நம்ம நாட்டுடைய வருமானம். ஓகேங்களா? அப்போ நம்ம நாட்டுடைய வருமானம்னா நம்ம நாட்டில் இருக்கவங்க மட்டும்தானா? அப்படி கிடையாதுல்ல. ஏன்னா நம்ம நாட்டில் இருந்தேன்னு வெளியில் போய் இப்போ நம்ம நாட்டில் இருந்து யாரோ ஒருத்தர் வந்து அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுவும் நம்ம நாட்டுடைய வருமானமாக தான் கணக்கில் எடுத்துக்குவோம். ஓகேங்களா? அது
ஜிடிபியில் சேர்க்க மாட்டோம். ஓகேங்களா, ஜிஎன்பியில் சேர்ப்போம். ஓகேங்களா, இதுதான் ஜிஎன்பின்றது. அப்போ ஜிஎன்பின்னு வந்தாலே நமக்கு என்ன பண்ணணும், வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நிகர வருமானம், அது இல்லாமல் நம்ம நாட்டுக்குள்ளே என்னென்ன தயாரிக்கிறாங்களோ அதையும் சேர்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஜிஎன்பி. ஓகேங்களா, ஓகே, இது பார்க்க டஃபாக தான் தெரியும். ஓகேங்களா, திருப்பி திருப்பி வந்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா இது ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா, ரிப்பீட்டட் கொஷின் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதான். இன்றைக்குரிய டைம் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த வளமான நாடுகள், அதிக வறுமை, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கேள்வி. ஓகேங்களா, நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த நித்தி அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, என்ஐடிஐ, இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.